மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். ஸோ நம்மளோட டேப் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஒரு ஜூலை மந்த்தை மேக்ஸ் மந்த்தாக அனௌன்ஸ் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்மளோட டேப் சூப்பர் மேக்ஸ் சேனலில் டார்கெட் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மந்தில் ஒரு 1000 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு 4 வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றுலையும் ஈச் ஒன் 10 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஆனால் ஏன் இப்படி 10 கொஸ்டின் அப்படின்னா வீடியோ லென்த் அதிகமாகும் போது நிறைய பேர் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ மொத்தமாக எப்போ வந்து சேர்ப்பீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம சேனலில் அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நமக்கு இருக்குது. இன்னும் நிறைய அடுத்தடுத்து எக்ஸாமை நோக்கி நம்ம நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே உங்களை வந்து செய்கிறதுக்கு நம்மளோட டேப் சூப்பர் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேப் சூப்பர் மேக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல தான் அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி அதோட மீப்பெரு பொது வகுதி ஹெச்சிஎஃப் வந்து 15 மற்றும் ஏபி ஆகியவை ஈரிலக்க எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அமையிற மாதிரி எத்தனை இணையங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 1 கொஸ்டின் ஆக்சுவலா. சரியா? இப்போ இங்க 2 வேல்யூவோட ஹெச்சிஎஃப் வந்து 15 இருக்கணுமா, அந்த 2 நம்பர் டபுள் டிஜிட் நம்பராகவே இருக்கணுமா? ஓகேவா? அப்படி இருக்கிற மாதிரி எத்தனை இணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ இது வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கீழே படிப்போம். அப்போ இங்க இதை பார்க்கலாமா? இப்போ இதுல ஈரிலக்க எண் எதுல ஸ்டார்ட் ஆகுமா? 10ல ஸ்டார்ட் ஆகி 99ல முடியும், அப்படிதானே? அப்போ இதுக்கு இடையில ஹெச்சிஎஃப் 15 இருக்கிற மாதிரி இணை எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் என்னன்னு எடுக்கலாம். ஹெச்சிஎஃப் 15 வரணும். அப்போ அந்த நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா 15 மடங்கு அப்படி எடுங்க. 15 30 30 45 60 75 90 அப்படிதானே? அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 6 நம்பர் தான் 15 ஹெச்சிஎஃப் கிடைக்கிற மாதிரியான 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேர் வைக்க போகிறோம். இப்போ இதில் பேர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி இதெல்லாம் பேர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெச்சிஎஃப் கரெக்டு தானான்னு செக் பண்ணுறதுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். நம்ம அங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இப்போ இந்த முழு நம்பரையுமே 15ஆல ஹெச்சிஎஃப்ஆலேயே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 15 டிவைட் பை 15னா 1. அப்போ 2 3 4 5 6 கிடைக்குமா? இப்போ இப்படி எழுதிக்கோங்க. இந்த நம்பருக்கு இடையில பேர் எழுதுங்க. எழுதிட்டு அதுல எத்தனை சார்பகா எண் ஜோடி இருக்கோ அத்தனை பேர்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ பண்ணலாமா? இங்க எப்படி பேர் எடுக்கலாம்னா 1,6 1,6 1,5 1,4 1,3 1,2. அதே மாதிரி 2 வச்சு 2,3 2,4 2,5 2,6. 3 வச்சு 3 4 3 5 3 6. 4 வச்சு 4 5 4 6. 5 வச்சு 5 6 6 5 அப்பெல்லாம் மாத்திலாம் எழுத வேண்டாம், பேர் அது போதும். ஓகேவா? அப்ப இங்க எழுதணும்னா 1,2 1,3 1,4 1,5 1,6 எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 2 எழுதணும்னா 2,3 2,4 2,5 2,6 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா 3,4 3,5 3,6 எடுக்கலாம். 4 எடுத்தோம்னா 4,5 4,6 லாஸ்டா 5,6 எடுக்கலாம். அவ்வளவுதான். அப்ப இங்க பேர் நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுதான் கிடைச்சிருக்கு. எத்தனை பார்த்தோம்னா 2 4 5 15 பேர் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த 15 பேர்ல எல்லாமே பேர்ஸ்ல வருமானா வராது. இப்ப இதுல சார்பகா எண் ஜோடி என்ன இருக்குதோ அது மட்டும் தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சார்பகா எண் ஜோடிக்கு தான் ஹெச்சிஎஃப் 15 இருக்கணும். ஏன்னா நம்மளோட கண்டிஷனே அதுதான். அப்படி இல்லை அப்படின்னா ஹெச்சிஎஃப் வேல்யூ மாறிடும். அப்ப இதுல சார்பகா எண் ஜோடி எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். 2,3 எடுத்துக்கலாம். 2,4 எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் 2 வந்துடும். அப்படின்னா ஹெச்சிஎஃப் என்ன மாறிடும்? 30 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இதை எடுக்க முடியாது. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதையும் எடுக்க முடியாது. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம், இதை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா 3,6க்கு 3 காமனா வந்துடும். அப்போ 3 × 15 போடும்போது நமக்கு 45 ஹெச்சிஎஃபாக கிடைச்சிடும். இதை எடுக்க முடியாது. இதை எடுத்துக்கலாம், இதை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே 4,6 2 வருமா 30 மாறிடும். இதை எடுத்துக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் வரல? 4 பேர் வரல. 15ல் 4 போச்சு அப்படின்னா மீதி 11 பேர்ஸ் நமக்கு இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 11 ஜோடிகள் இருக்கா? ஆப்ஷன்ல ஏ ஆப்ஷன் 11 பேர்ஸ். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 24 32
எல்சிஎம் மீப்போமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? பெரிய நம்பரை பாருங்க 32. இதை டிவைட் பண்ணுமானா டிவைட் பண்ணாது. இதோட அடுத்த மடங்கு 64 வருமா? 64 24ஆல டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. அடுத்த மடங்கு போங்க, 3 போட்டிங்கன்னா 96 கிடைக்கும். 96 டிவைட் பை 24 போட முடியுமா? 4 போட்டு பாருங்க, 4 80 80 14 96 வரும் தான். அப்போ இங்க இதோட எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 96 அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து பாலினாமியல் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதோட எல்சிஎம் வேணுமா? கண்டுபிடிக்கலாமா? இங்க பிளஸ் பண்ணா -5 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும், 6 2 × 3 போடணும்ல, இது ரெண்டையும் பெருக்கி போடணும்ல, -6. அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா 1,6 போட்டோம் அல்லது 2,3 போடலாம். இப்போ 1,5 போட்டோம்னா சாட்டிஸ்ஃபை ஆகுமா? 1,6 1,6 போட்டோம் அப்படின்னா பெருக்குனா -6, அதே நேரம் அங்கே பார்த்தோம் அப்படின்னா -5. இதே மாதிரி வேற 2 3 போட்டோம்னா 2 3, இங்கே நம்ம ப்ளஸ் மைனஸ் வைக்க முடியாது, அப்படி தானே? ஏன்னா நமக்கு கூட்டுனா வராது, விட்டுடலாமா? அப்போ இங்கே 1,-6 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். டிவிஷன் 2 போடணும், முன்னாடி 2 இருக்கு இல்லையா, 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணோன்னா இங்கே டேர்ம் என்ன கிடைக்கும்? 2t + 1 வரும். இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 வந்துடுமா? இங்கே t - 3 அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. செகண்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 2 காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே t² - 9 வரும். அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? 2 × a² - b². அப்போ a + b × a - b அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் எல்சிஎம் வேணுமா? எல்சிஎம் 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். வேற t - 3 காமனாக இருக்குது. அடுத்ததா t + 3, அடுத்ததா 2t + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆப்ஷனில் இந்த ஒரு டேர்மில் தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதை அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன இல்லை? முன்னாடி 2 இல்லை. ஸோ ஆன்சர் இதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி 2 முக்கியம், அதையும் சேர்த்து எழுதிக்கணும். அடுத்த கொஸ்டின், அதே அல்ஜிப்ரிக் மெத்தடில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு பாலினாமியல் எல்லாமே அல்ஜிப்ரிக்கில் இருக்குது. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா, இதில் எதையுமே காமனாக எடுக்க முடியாது. காமனாக எடுக்க முடியலை அப்படின்னா அதோட ஹெச்சிஎஃப் 1 தான். 0 கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. அப்போ இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா அது எல்லாத்தோட பெருக்கற் பலனாக இருக்கும். இதுதான் எல்சிஎம். அடுத்த கேள்வி, 2 எண்களின் மீப்போவை 11, மீப்போமை 7700, அவற்றில் ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபார்முலா a × b = LCM × HCF. இரு எண்கள் 275 ஒன்று எடுத்துக்கலாம், × b எடுத்துக்கலாம். இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா 7700 × 11 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணலாமா? 11ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 வந்துடும். 25ஆல் கேன்சல் பண்ணோன்னா 3 25 75, மிச்சம் 2 0, 200னா 8. ஆன்சர் என்ன? 308 இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி. கொடுத்துருக்க வேல்யூக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம்னா நீ கண்டுபிடிச்சிடலாமா? போட்டோன்னா 12 14 19 25 36, 2 போட்டோன்னா 6 7 19 25 18. அடுத்துதான் 3 போடுவோமா? 3 போட்டோன்னா 2 7 19 25 6. 2 போட்டோன்னா 1 7 19 25, இங்கே 3. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம்னா ஆன்சர் இங்கே இது இருக்குது. இங்கே 7 19 25 3. இங்கே 25 எப்படி போடலாம்? 25ஆ? இங்கே 2 4 இருக்கா? 25 4 100 அப்படி வச்சுக்கலாம். இன்ட்டு பேலன்ஸ் இங்கே 3 × 3 9. அடுத்ததா 7 × கரெக்டு தானே? 3 × 3 9. அடுத்து 7 × 19 போட்டோம்னா 70. 70 ஒரு 63, 70 ஒரு 63 133. ஓகே, அப்போ இதெல்லாம் 9 அதை மட்டும் பெருக்கினா போதும். பெருக்கணுன்னா என்ன வந்துடும்? 27க்கு 7 மிச்சம் 2 0 போட்டுக்கலாம் 100ங்கிறதுனால. 27க்கு 7 மிச்சம் 2, 27 29க்கு 9 மிச்சம் 2, 9 11. அப்போது 119700. ஆன்சர் ஆப்ஷன் டி. பெருக்கிறது கொஞ்சம் எளிமையாக பெருக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் அல்ஜிப்ரிக் மெத்தடில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய அட்வான்ஸ்டு மெத்தட் இதுதான். இப்போ இதில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பவரில் க்யூப் கொடுத்தோ அல்லது 4 கொடுத்தோ கொடுக்குறாங்க
அதுக்கப்புறம் அதில் ஹெச்சிசிஎஃப் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். அப்போ ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இதில் என்ன பாருங்கன்னா ஆப்ஷனை பாருங்கள். இப்போ 4 ஆப்ஷனை பார்க்கும்போது எல்லா ஆப்ஷன்லையுமே இந்த மாதிரி சிம்பிள் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதாவது இந்த மாதிரி நமக்கு பெரிய பாலினாமியலாக கொடுத்துட்டு கீழே நமக்கு ஆப்ஷனில் சிங்கிள் டேர்ம், இப்போ இந்த மாதிரி இல்லாமல் x² + x + 1 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ண வேணாம், ப்ரொசீஜராக செஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு எப்படி ஷார்ட்கட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ 4 ஆப்ஷனில் எல்லாமே சிம்பிள் ஃபார்மாக இருக்கா? இப்போ இதில் எப்படி எளிமையாக ஆன்சர் சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கத தனித்தனியாக டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறத f(x)ன்னு எடுத்துக்கிறேன். இதில் எதை காமனாக எடுக்கலாம்? 6 காமனாக எடுக்கலாமா? 6 காமனாக எடுத்தோம்னா 3x³ - 4x² + 7x - 36னா 6 வருமா? ஓகே. 3 4 7 -6. ஓகே. அதே மாதிரி g(x) எடுத்தோம் அப்படின்னா இதில் 3 காமனாக எடுக்கலாம். எடுத்தோம்னா x³ - 3x² + 10x - 8 அப்படிங்கிறது வரும். புரியுது இல்லையா? இப்போ இதில் ஹெச்சிசிஎஃப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்க்கலாமா? நம்பருக்கு பார்த்தோன்னா இங்கே 6 3 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஹெச்சிசிஎஃப் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? +3 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் ஏக்கும் பிக்கும் -3 இருக்குது. அப்போ அது ஆன்சர் வராதுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க சிடியில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே பேலன்ஸில் x-1 இருக்குதா ஹெச்சிசிஎஃப்க்கு, x+1 இருக்குதா? அப்போ x+1 = 0ன்னு போட்டுருங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா இது இந்த பக்கம் வரையில -1 வரும். இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா x-1 = 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்னு போடுங்க, +1ன்னு இருக்கும். அப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த டேர்முக்கு எக்ஸோட வேல்யூ -1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ரெண்டுலையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதில் வேல்யூ 0 கிடைச்சிச்சுன்னா இதுதான் ஆன்சர். இல்லை அப்படின்னா அது ஆன்சர் இல்லை, அடுத்ததுக்கு போயிடணும். ஓகேவா? அதையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே என்னன்னா இந்த டேர்மை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டு பார்ப்போம். 0 வருதா அப்படின்னு வந்துனா தான் அது ஹெச்சிசிஎஃபாக இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. -1 போடுமா? இங்கே -1 போட்டிங்கன்னா -1³ பண்ணோன்னா -1 தான் கிடைக்கும். அப்போ இங்கே -1 × +3 -3. இங்கே -1 ஸ்கொயர் பண்ணோன்னா +1. அப்போ +1 × -4 -4. அடுத்து இங்கே -1 7 × -1 × 7 நமக்கு -7 வந்துடும். இங்கே -6 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் இது எல்லாமே மைனஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வராது? 0 வராது, மைனஸ் வேல்யூ சம்திங் தான் வரும். அப்போ இங்கே என்னன்னா இது நமக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸோட வேல்யூ 1 போட்டு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 1 போட்டு பார்த்தீங்கன்னா 3 × 1 இங்கே 3, இங்கே -4, இங்கே +7 -6. அப்போ இங்கே இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +10, இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -10. அப்போ ரெண்டு கேன்சலாக என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா 1 -3 +10 -8 அப்படின்ட்டு இங்கே +11 -11 0 வந்துருமா? அப்போ ரெண்டுலேயுமே 0 வருது. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி டேர்முக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்த கேள்வி, கொடுத்துருக்கக்கூடிய 3 பாலினாமியலுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இந்த 3 டேர்முக்கும் தான். சரி, அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணால் -2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். அப்போ இங்கே 1,3 போட்டோம்னா இங்கே -3 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் என்ன வரும்? x+1 × x - 3 அப்படிங்கிறது வரும். இங்கே போட்டோம்னா +3, அங்கே +2 இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? 1,2 போட்டால் தானே வரும். அப்போ இதில் என்ன வரும்? x+1, இதில் x+2 அப்படின்ட்டு. அடுத்தது இங்கே எடுத்துட்டோம்னா a² - b², a + b × a - b அப்படின்னு இருக்கும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கலாம்? எல்லாத்துக்கும் டேர்ம் பாருங்கள். x+1 x+1 எல்லாத்துலேயுமே x+1 இருக்குது. அப்போ x+1 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்ததான் வேறு எந்த டேர்மை காமனால எல்லாத்தையும் சேர்த்து எழுதிருங்க. அப்போ எல்லாத்தையும்னா x - 3 x+2 அடுத்ததான் x - 1ங்கிறது இந்த 3 டேர்மையும் சேர்த்து எழுதியிருக்கோம். அப்போ ஆப்ஷனில் தெளிவாக பார்த்து எழுதணும். ஆர்டர் மாறி இருக்கலாம், தப்பு இல்லை. எந்த ஆப்ஷனில் இருக்குது? இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா x - 1 x+3 இல்லை. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா x - 1 x+1 இருக்குது, 3 இல்லை. இங்கே x - 2ங்கிற கான்செப்டே இல்லை. இங்கே வந்தீங்க அப்படின்னா -1 +1 இல்லை. அப்படிதானே? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? -2 கொடுத்துருக்காங்க, இங்கே -2 இல்லை. அப்போ இதில் தான் எல்லாமே இருக்குது. x - 1 x+1 x+2 x - 3 கரெக்டாக இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி.
அடுத்த கேள்வி 144, 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 144, 216 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? 2ஆல் போட்டோம்னா 72, 108 வரும். அகெயின் இதை 3ஆல் போடுவோமா? 3ஆல் போட்டோம்னா 24 அப்படிங்கிறது வரும். 24. அடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 36 வரும். அகெயின் 3 போட்டிங்கன்னா 8, 12 வரும். அகெயின் 3 போட்டிங்க 4 போடலாமா? 4 போட்டோம்னா 2, 3 வரும். பெருக்கணும்னா 6 இன்ட்டு 9 9 72 72 போட்டோம்னா 12க்கு 2 மிச்சம் 1 42 1 43. அப்போ 432ங்கிறது இதோட எல்சிஎம்மாக வருது. அப்போ இங்கே என்ன பண்ணோம்னா மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? 10,000 வருமா? இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதை 432 கொண்டு டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 432 நமக்கு என்ன வந்துடும்னா 864ங்கிறது வந்துடும். அப்போ இங்கே 6, இங்கே 3, இங்கே 1 இதை இறக்கிக்கணும் 0. அப்போ இங்கே என்ன போடலாம் அப்படின்னா 4ன்னா 5 போட்டோம்னா நமக்கு கூடுதலாயிருமா? 400 போட்டாலே 400 × 5 போட்டோம்னா நமக்கு அதுவே 2000 கிட்ட வந்துடும். அப்போ இதெல்லாம் கம்மி பண்ணலாம். அப்போ 2, 3 போடலாமா? 3 போட்டால் சரியாக வரும். 3 போட்டோம்னா 3 2 6, 3 9, 3 12. அப்போ இங்கே என்ன இருக்குது? 4. இதில் 15க்கு 9 போச்சு அப்படின்னா 6 2 அவ்வளோதான் 0. அப்போ இங்கே 64 இருக்குதா? அப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா இந்த 2 நம்பருக்கும் வித்தியாசம் பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய வித்தியாசத்தை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 432ல் 64 போச்சுன்னா 12க்கு 4 போச்சுன்னா 8, 11க்கு 6 போச்சு. அடுத்ததா 12க்கு 6 போச்சு அப்படின்னா 6, இங்கே 3 368 போட்டுக்கலாமா? 12 ஓகே 368. இப்போ இந்த 368 அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10,368 இருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான், 10,368. அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின். கொடுத்துருக்கக்கூடிய பேருக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம நம்பரில் பார்த்தோம்ல A × B = LCM × HCF அதை தான் அப்படியே பாலினாமியல் அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ 2 ஜோடி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் இருக்குது? A × B 6 × x² - 3x அப்படி போட்டுக்கோங்க. இன்ட்டு இல்லை எக்ஸை காமனாக எடுத்துகிறோமா? சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. எக்ஸை காமனாக எடுத்துடலாம். எக்ஸை காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? இங்கே 6xன்னு வரும். இங்கே 3 இருக்கட்டும். அடுத்ததான் இதில் 2வை காமனாக எடுக்கலாமா? இந்த டேர்மில் 2வை காமனாக எடுக்கலாம். அப்போ இன்ட்டு 2வை காமனாக எடுத்திங்கன்னா x + 5 அப்படிங்கிறது இருக்கும். ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? எல்சிஎம் இங்கே இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா 6 காமனாக எடுக்கலாம். 6x காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டோம்னா உள்ள x² இருக்கும், ப்ளஸ் 2x அப்படிங்கிறது இருக்கும், -15 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இதில் ப்ளஸ் பண்ணால் 2 வரணுமா? மல்டிப்ளை பண்ணால் -15 வரணுமா? அப்போ 15னாலே என்ன? 3,5 தான், வேறு எதுவுமே போட முடியாது. அப்போ சிம்பிள் பார்த்தோம்னா பெருசுக்கு ப்ளஸ் விட்டுட்டு இங்கே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன டேர்ம் வரும் அப்படின்னா 6 × x - 3 இன்ட்டு x + 5. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்டிருக்க என்னது கேட்டிருக்காங்க? HCF கேட்டிருக்காங்களா? HCF என்ன அப்படிங்கிறத நம்ம போடலாம். பார்க்கலாமா? x - 3 x - 3 கேன்சல், 6க்கு 6 கேன்சல், x + 5 x + 5 கேன்சல். ஃபைனலாக என்ன இருக்குது? 2x மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர் இதில் 6x காமனாக எடுத்தோம்ல, 6x இங்கே 6x. அப்போ எக்ஸுக்கு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக என்ன மட்டும் இருக்கும்? 2 மட்டும் ஆன்சர் ஆகிருக்கும். சரியா? ஓகே, 2 தான் ஆன்சர். ஆப்ஷனில் பி இருக்குது. அதாவது இங்கே எடுக்கும்போது இந்த இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வெளில எடுக்கும்போது 6x சேர்த்து தானே எடுத்தோம். அப்போ இங்கே என்ன போட்டுருக்கணும்? 6xன்னு தான் போட்டுருக்கணும். அப்போ 6xனா அந்த எக்ஸும் அந்த 6x இந்த 6x ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட டார்கெட் 1000 சீரீஸில் LCM and HCFல செகண்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.